படம் எடுக்கிறது தான் கஷ்டம்னு பார்த்தா அதை ரிலீஸ் பண்ணுறது அதை விட கஷ்டமாக இருக்குது. பல தடைகளை தாண்டி ஜனநாயகன் ஒரு வழியாக இன்றைக்கி தேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ படம் எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். ஹே guys, வெல்கம் டு சினிமாட்டிக்ஸ். இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தென் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. இந்த படத்தோட ஸ்டோரி சினாப்சிஸ் என்னன்னா, ஓபன் பண்ணா விஜய் ஜெயிலில் கைதியாக இருக்காரு. அந்த ஜெயிலில் நடக்க வந்த ஒரு கொலையை விஜய் தடுத்ததால அதோட ஜெயிலர் ஜிவிஎம்மும் விஜயும் க்ளோஸ் ஆயிடுறாங்க. ஜிவிஎம்மோட குட்டி பொண்ணுக்கும் விஜய் ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஜிவிஎம் எதிர்பாராத விதமாக ஒரு ஆக்சிடென்ட்ல செத்து போக இப்போ அவரோட பொண்ணை விஜய் தான் வளர்க்குறாரு. இப்போ கதை அப்படியே ஒரு 20 வருஷத்துக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஆகுது. அந்த பொண்ணுக்கு ஃபீரோஃபோபியான்ற ஒரு டிசீஸ் இருக்கு. அதனால விஜய் எப்படியா அந்த பொண்ணு ஒரு ஆர்மி ஆஃபீஸர் ஆக்கணும்ன்ற ஒரு கனவோட இருக்காரு. இன்னொரு சைடு பாபி டியோல் பார்த்தீங்கன்னா பிசினஸ்க்காக ஒரு நாட்டியை அழிக்கக்கூடிய ஒரு மோசமான வில்லன். பாபி டியோலோட பார்வை இந்தியா மேல விழுது. ஸோ அட் லாஸ்ட் விஜய்க்கும் பாபி டியோலுக்கும் நடக்கிற ஃபேஸ் ஆஃப் தாங்க இந்த ஜனநாயகன். தளபதி ஃபேன்ஸ்க்கு இந்த படம் ஒரு ட்ரீட்டாவே அமைஞ்சிருக்கு. ஷோர் ஷாட் இந்த படம் கண்டிப்பாக அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸ்க்ரீனில் அவர் பிரசன்ஸே செம ஃபயராக இருக்கு. அவரோட ஸ்டைலிஷ் வேகனு அவர் வந்து நின்னாலே செம பிளாஸ்டாக தாங்க இருக்கு. அடுத்து அனிருத்தோட கைவனத்தில் வேற லெவலில் மியூசிக் கொடுத்துருக்காரு. பிஜிஎம் சாங்ஸ்லாம் கேட்டு தேட்டரே ஒரு செலிப்ரேஷன் மூடுக்கு போயிடுச்சு. அந்த அளவுக்கு இறங்கி குத்தி விட்டுருக்காரு அனிருத். அண்ட் லியோவோட கிளைமேக்ஸ் ஃபைட் சீக்வன்ஸ் மாதிரியே இந்த படத்தோட இன்டர்வல் ஃபைட்டை கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. அந்த இடமெல்லாம் செமையான ஹை மூவ்மெண்ட் படத்தில். அண்ட் விஎஃப்எக்ஸுமே ரோபோ கூட ஃபைட்டு பாம் பிளாஸ்ட்னு ஓரளவுக்கு டீசென்டாகவே பண்ணியிருந்தாங்க. அண்ட் கிளைமேக்ஸுமே ஃபைட்ஸில் ரோபோட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஓரளவுக்கு சுவாரஸ்யமாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி ஒர்க் பயங்கரமாகவே இருந்துச்சு படத்தில். இன்ச் பை இன்ச் ஒரு ஃப்ரேமையும் செதுக்கி இருக்காரு கேமராமேன். விஷுவல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹை குவாலிட்டியாவே பார்க்க முடிஞ்சுது. இந்த படத்தோட குறைகள்னு பார்க்கும்போது தளபதி ஃபேன்ஸ்க்கு இந்த படம் ஓகே. பட் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக இந்த படத்தை பார்க்கும்போது இது உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இன்ச் பை இன்ச் அப்படியே பகவந்த் கேசரி படத்தை ரீமேக் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் செகண்ட் ஹாஃப்ல அவர் அரசியல் என்னென்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் படத்தில் வச்சிருக்காங்க. அப்போசிஷன் பார்ட்டியை ட்ரால் பண்ணுறது, எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணுறது, அவங்க டிவிகேவோட கட்சி ரெஃபரன்ஸ் வைக்கிறதுன்னு இப்படி பல விஷயங்கள் அதில் இருக்குது. சரி, கதை தான் பகவந்த் கேசரி அண்ட் இவங்களோட அரசியல் வாழ்க்கையை மிக்ஸ் பண்ணி ஒன்று வச்சிருக்காங்கன்னு ஸ்க்ரீன் பிளேவை பார்த்தா அது பெருசாக ஒன்றும் சொல்லிக்கும்படி சுவாரஸ்யமாகவே இல்லைங்க. ஆல்மோஸ்ட் 3 hours ஓடக்கூடிய படம்ன்றதுனாலே நிறைய இடங்களில் லேக்னஸ் ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் அந்த அளவுக்கு இந்த படத்தில் ஸ்டஃப் இல்லைன்னு தாங்க தோணுது. அண்ட் ஏகப்பட்ட இடத்துல லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ், ஸ்க்ரீன் பிளே எல்லாம் ஒரு கோர்வையாக போகாமல் அப்படியே அப்ரப்டாக நடுவில் கட் ஆகுது. அண்ட் ட்விஸ்ட்ன்ற பேரில் ஒன்று காமிக்கிறாங்க. அந்த இடம்லாம் ரொம்ப வீக்காக தாங்க தெரிஞ்சுது. ஜனநாயகன் டைட்டில் வச்சிட்டோம், அதை வச்சு ஒரு 10 டைலாக் எதுன்னு எழுதிட்டாங்க போல. அந்த ஜனநாயகன் டைலாக்கை வச்சு விஜயும் பாபி டியோலும் கிளைமேக்ஸில் சீரியஸாக காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஹச்வினோத் படம் மாதிரியே ஃபீல் ஆகல. ரீமேக் படமாக இருந்தாலும் ஒரு சுவாரஸ்யமான ஸ்க்ரீன் பிளே தான் அவரோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இந்த படத்தில் அது மிஸ் ஆகுதுன்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா தளபதியோட வெறித்தனமான ஆட்டம், ஸ்டைலிஷ் ஃப்ரேம்ஸ், ஃபயரான மியூசிக் அண்ட் டீசென்டான விஎஃப்எக்ஸ். நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா சுவாரஸ்யம் இல்லாத ஸ்க்ரீன் பிளே, லெஸ் எமோஷனல் கனெக்ட் அண்ட் எக்கச்சக்க லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ். ஓவராலாக தளபதி ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய ட்ரீட்டாகவும் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு ஒரு ஒன் டைம் வாட்சபிளாகவும் இந்த படம் அமையும். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், கோ ஆன் வாட்ச் த இன்டர்மீடியேட் ஜனநாயகன். சினிமாட்டிக்ஸ் ரேட்டிங் ஃபார் திஸ் மூவி 6 out of 10. Thank you guys.